ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டம் 6th third term பார்க்கலாம். நமக்கு ரொம்ப லென்த்தியாக லெசன் கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி போடணுங்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியதில்லை, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன லெசன்னா பின்னங்கள், ஃப்ராக்ஷன்ஸ். பின்னங்கள்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படி P/Q இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா அதை பின்னங்கள்னு சொல்லுவோம். இந்த Q வந்து நமக்கு என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதையே ஃப்ராக்ஷன்ஸ், பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பின்னங்கள் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேக்கை வந்து இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து இதை ஒரு பர்சனுக்கும் இதை ஒரு பர்சனுக்கும் கொடுத்தோம்னா என்னன்னு சொல்லுவோம்? 2ல் 1 பங்கு இவருக்கு கொடுத்துருக்கோம், 2ல் 1 பங்கு இவருக்கு கொடுத்துருக்கோம், இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி டினோட் பண்ணுறதுக்கு பேர் தான் பின்னங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம பங்கு பிரித்து கொடுக்குறோம் இல்லையா? அது எத்தனை பங்கு இருக்குது? இப்போ இங்கே வந்து மொத்தமாக நமக்கு வந்து இந்த பொருள் வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு 2 பங்கு கொடுத்துட்டோம், இன்னொருத்தருக்கு 1 பங்கு கொடுத்துட்டோம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 3ல் 2 பங்கு இவருக்கும் 3ல் 1 பங்கு இவருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எழுதுறதுக்கு பேர் தான் பின்னங்கள். ஓகே, பின்னங்கள்னால் என்ன? இப்போது P/Q ஃபார்மேட்டில் இருக்கும், Q வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து 5, 6 இந்த மாதிரி ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கீழே 1ன்னு எழுதி அதை பின்னங்களோட வடிவமாக எழுதலாம். ஏன்னா 1ஆல் வகுத்தா நமக்கு வேல்யூ மாறாது, எகெயின் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பின்னமாக எப்படி எழுதுறது? 1 வச்சு நம்ம டிவைட் பண்ணி எழுதி காமிக்கலாம், ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பின்னம்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு சமான பின்னங்கள். சமான பின்னங்கள்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 2/3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேலே இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத பகுதின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் நியூமரேட்டர், டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இதோட பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னது? சமான பின்னங்கள். இப்போ இதே 2/3 மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 6/9 கிடைக்கும் இல்லையா? அதுவும் இதோட சமான பின்னம் தான். இப்போ 2/3 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? மேலே 8, கீழே 12. இப்போ புரியுதா? நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பின்னத்தை மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்ன? அந்த கொடுத்துருக்கிற பின்னத்தோட சமான பின்னம், ஓகேவா? இங்கிலீஷில் ஈக்குவலன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? அதான் எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே 2/4 இருக்குது. 2/4 மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது? 4/8 கிடைக்கிது. இதை ஏன் நம்ம சமான பின்னம்னு சொல்கிறோம்? இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிவன் நம்பரே கிடைக்கும் இல்லையா? அதனால தான் இதை வந்து சமான பின்னம்னு சொல்கிறோம். மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், ஓகே? இப்போ பாருங்கள், 3/4க்கும் 2/7க்கும் 3 சமான பின்னங்கள் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. 3/4க்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 எழுதுகிறேன். மேலே 6 கிடைக்கும், கீழே 8 கிடைக்கும். அதே மாதிரி 3/4க்கு 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 எழுதலாம், 9/12 கிடைக்கும். அதே மாதிரி 3/4 மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் ஒரு வேல்யூ எழுதுகிறேன். இப்போ இந்த 3மே என்னது? 3/4ஓட சமான பின்னம், ஈக்குவலன்ட். இதே மாதிரி 2/7க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 3/5 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 9 இங்கே என்னன்னு நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது சமான பின்னங்கள்னால் என்ன? மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணுமா? 3ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ ஆப்வியஸாக கீழேயும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன? 15, ஓகே? இதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு, உங்களுக்கு டெட்டில் கேட்க மாட்டாங்க. பட் இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொன்னால் புரியுமோ அதை மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருந்தால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன். பட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், வேற்றின பின்னங்கள், ஓகே?
இப்போ என்ன அப்படின்னா நமக்கு சமான பின்னங்கள்னால் என்ன, மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி நமக்கு எழுதியிருப்பாங்க. அதை நம்மளால் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? சப்போஸ் நம்ம அதில் கம்பேர் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ராப்ளம்லேருந்தே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது 5/6ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 4/5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் வந்து எது பெருசு எது சின்னதுன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மேலேயும் வந்துட்டு இப்போ இங்கே 5/7 இருக்குது, இங்கே 4/7 இருக்குதுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன சொல்லிடுவீங்க, இதுதான் பெருசுன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா கீழே வந்துட்டு நமக்கு டினாமினேட்டர் வந்துட்டு ஒரே நம்பராக இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி வேறு வேறு பின்னங்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் வேற்றின பின்னங்களை எப்படி நம்ம ஒப்பிடலாம் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேவா? எல்சிஎம் மீசியமாக போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? இப்போ 6க்கும் 5க்கும் மீசியமாக எடுத்தால் என்ன கிடைக்கும், இது ஒரு பகா எண். ஸோ வந்துட்டு நமக்கு 30 தான் கிடைக்கும். டைரெக்டாக என்ன பண்ணலான்னா, இங்கே 30 கிடைக்கணும் கீழே அப்படின்னா நம்ம மேலே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு 30 கிடைக்கும். அப்போ மேலேயும் கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 25/30ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ 4/5 எடுத்து எல்சிஎம் 30 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், மேலே கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 30 கிடைக்குமா, மேலே 24. அப்போ ஆப்வியஸாக 25 தான் 24 விட பெருசுன்னு நம்ம வந்துட்டு சொல்லிடுவோம். ஓகேவா? நமக்கு புக் மெத்தட் பற்றி வச்சு போனோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. அது என்னன்னு நான் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டேரெக்டாக எல்சிஎம் வச்சே போங்க, அதுதான் ஈஸி. ஆனால் நம்ம டீச்சிங் ஃபீல்டு போகிறோம், அந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டெப்புங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட சமான பின்னங்கள் எல்லாம் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மேலே மல்டிப்ளை பை 2 போட்டால் மேலே 10 வரும், கீழே 12 வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மேலே 15 வரும், கீழே 18 வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே என்ன வரும், 20 வரும், கீழே 24 வரும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 25, கீழே 30. ஓகேவா? இதே மாதிரி நான் கீழே கொடுத்துருக்க அந்த 4/5 இன்னொரு நம்பருக்கும் சமான பின்னம் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8/10, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12/15, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 டிவைடட் பை 20, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 20, கீழே 25. நெக்ஸ்ட் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுனா மேலே 24, கீழே 30. கீழே ஒரே நம்பர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சமான பின்னங்களை எழுதிட்டு வரணும். எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரே நம்பர் கிடச்சிருச்சா, கிடைச்சதுக்கப்புறமா எது பெருசு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பட் இதோட நமக்கு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் என்ன, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, அதுதான் நமக்கு ஈஸி. ஸோ நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமான பின்னங்கள் எடுத்து எழுதுறது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். அதாவது 5ல் 2 பங்கு மதிங்கிறவங்க சாப்பிட்டாங்க. நந்தினி அதே மாதிரி இன்னொரு சாக்லேட்டில் 3ல் 1 பங்கு சாப்பிட்டாங்க. அப்போ அதிகமாக சாப்பிட்டது யார்? இப்போ நம்ம ஒரே சாக்லேட்டு அப்படின்னா இவங்க 2 பங்கு சாப்பிட்டாங்க, இவங்க 1 பங்கு சாப்பிட்ருக்காங்க, அப்போ மதி தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிடலாம். பட் இங்கே நமக்கு அது கிடையாது, வேறு வேறு சாக்லேட்டில் சாப்பிட்ருக்காங்க. அதாவது வேற்றின பின்னங்களை நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ யார் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 2/5 பெருசா இல்லை 1/3 வந்து பெருசான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே கீழே வேறு வேறு நம்பர் இருக்குது. நம்ம சமான பின்னங்கள் எழுதியும் புக் மெத்தட் படி போடலாம். ஆனால் நமக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் எது, எல்சிஎம். எல்சிஎம்மும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. நான் டைரெக்டாக ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இப்போ 5க்கும் 3க்கும் எல்சிஎம் நமக்கு என்ன வரும், 15 வரும். மேலேயும் கீழேயும் 2/5 எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா, 6/15. அடுத்தது 1/3க்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்குமா, கீழே இங்கே மேலே 5. இப்போ 6/15, 5/15. யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க, மதி தான் 6 பங்கு சாப்பிட்ருக்காங்க, அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே 2/5 தான் 1/3 பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட முடியும்.
சமான பின்னங்கள் எழுதாமல் இப்படி எல்சிஎம் வச்சும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றும் முறையை எளிமையாக்க அவ்வேற்றின பின்னங்களின் பகுதிகளுக்கு மீச்சிறு பொது மடங்கினை கண்டுபிடித்தாலே போதுமானதாக இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? அடுத்ததும் அதே ப்ராப்ளம் தான். உங்களுக்கு வந்துட்டு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்தாலும் நீங்கள் சேம் எல்சிஎம் எடுத்து ஏறு வரிசையில் எழுதுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. 1/2, 3/4, 1/4. இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? எடுத்து பார்த்துடலாமா? 8 வரும். நான் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிட்றேன். சாரி, 4. இப்போ இதோட மடங்கு தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 தான் வரும். நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? 2,4 இருந்துச்சுன்னா எல்சிஎம் என்ன வரும்? 4 வரும். ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 2 வரும். போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஞாபகம் இல்லாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. இப்போது இந்த ரெண்டுமே ஆல்ரெடி 4 தான் இருக்குது. இதை மட்டும்தான் நம்ம 4ஆக மாற்றணும். 1/2 4ஆக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? 2/4 கிடைக்கும். இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குது? 2/4, 3/4, 1/4. இது ஏறு வரிசையில் எழுதுனா எப்படி வரும்? 1/4 greater than 2/4, சாரி less than 3/4. ஆன்சர் கிடச்சிருச்சா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் சமான பின்னம் எழுத வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எது சின்னது எது பெருசுன்னு கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, மேலே வந்து எல்லாத்துக்குமே 1 இருக்கும்ப்பா. 1/5, 1/7, 1/9, 1/6 இந்த மாதிரி 1 டிவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஏன்னா சமான பின்னங்களை கம்பேர் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வந்து 1 5 பங்காக பிரிக்கிறோம், 1 7 பங்காக பிரிக்கிறோம். இப்போ 5 பங்காக பிரித்தோம்னா அவங்கக்கிட்ட தானே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கேக்கை 5ஆக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் வருதுன்னு வைங்க. அதே கேக்கை நம்ம 7ஆக பிரித்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும்? ஒரு 180 கிராம்ஸ் அப்படி வரும். அப்போ எது அதிகமானது? 5ஆல் வகுக்கும்போது அது அதிகமான பங்கு கிடைக்கும். ஸோ 1/7 விட 1/5 வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுதான் யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ், ஓரலகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேற்றின பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை வந்துட்டு எப்படி நம்ம வந்து கூட்டுறது கழிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு கூட்டலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டல் கழித்தலுக்கெல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம எல்சிஎம் போயிடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? கீழே 2,4 இருக்குது, 4 வரும். இங்கே 4 வரணும்னா என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2/4. இங்கே ஆல்ரெடி 4 தான் இருக்குது. அப்போ 2/4 + 1/4. கீழே கூட்டலையும் கழித்தலையும் பொறுத்த வரைக்கும் பகுதியில் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கணும். 4 + 4 8ன்னு இது போட்டுறாதீங்க. 4ல் 3 பங்கு அப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? மேலே 2 + 1 வந்துட்டு 3. கழித்தலுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இதே ப்ராப்ளம் வந்துட்டு கூட்டலுக்கு இன்னொன்று பார்க்கலாம். 2/3, 3/5 இந்த ரெண்டையும் நம்மளை வந்து அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வேறு வேறு நம்பர் இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3க்கும் 5க்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 3 5க்கு எல்சிஎம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 × 5 15 கிடைக்கும். இங்கே 2/3 கீழே 15 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே 2 × 5 என்ன வரும்? 10 வந்துடும். அடுத்தது 3/5. இதை 3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 15 கிடைக்கும். இப்போ 10/15 + 9/15. கூட்டல்லையும் கழித்தல்லையும் என்ன பண்ணணும்? 15 + 15 13 போடக்கூடாது, 15ன்னு போடணும். ஓகேவா? 10 + 9 என்ன? 19. அப்போ 19/15 தான் உங்களுக்கு ஆன்சர். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ப்ராப்ளமுக்குமே ஈஸியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குறுக்கு பெருக்கல் முறைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னு சொல்லுவோம்.
அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2/3 இருக்குது, 3/5 இருக்குதுன்னு வைங்களேன். குறுக்கு பெருக்கல் முறைனா என்னென்னா, இப்படி குறுக்க ஒரு கோடு போட்டு இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 5. அடுத்தது இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? அடிஷன் இருந்தால் அடிஷன் சிம்பிள், சப்ட்ராக்ஷன் இருந்தால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அடுத்தது இங்கே குறுக்க ஒரு கோடு போட்டு இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கணும். அதுதான் குறுக்கு பெருக்கல். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 3 × 3 இருக்குது. டிவைட் பை கீழே இந்த 3 5 இருக்கு இல்லையா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நடுவில் அடிஷன் சிம்பிள் இருக்கிறனால இங்கே அடிஷன் போட்டுக்கிறோம். அடுத்தது கீழே இருக்கிற பகுதி, பகுதிக்கு கீழே என்ன பகுதி இருக்குதோ அதையே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ மேலே பாருங்கள், 2 × 5 10 + 3 × 3 9, கீழே 3 × 15 3 × 5 15, 19/15. இப்படி போட்டாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். எல்சிஎம் படி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். சமான பின்னம் கண்டுபிடிச்சி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது சுருக்குக. நமக்கு சப்ட்ராக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்தால் 4 வரும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் நம்பருக்கு என்ன வரும்? எல்சிஎம் 4, கீழே 4 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மேலேயும் கீழேயும். இப்போ 2/4. சப்ட்ராக்ஷன்லேயும் அடிஷன்லேயும் என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 3ல் 2 போச்சுன்னா எவ்வளோ? 1. 1/4 தான் ஆன்சர். ஓகேவா? இதையவே நீங்கள் வந்து குறுக்கு பெருக்கல் முறையை ஃபாலோ பண்ணலாமா? இதே ப்ராப்ளம்க்கு நான் போட்டு காமிக்கிறேன். 3/4 - 1/2. குறுக்கு பெருக்கல் முறை ஃபாலோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2, நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, போட்டாச்சு. அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 × 4, கீழே என்ன பண்ணணும்? அந்த 4 × 2 அப்படியே எழுதிக்கணும். மேலே என்ன வருது? 6 - 4 / 8 வருது. 6ல் 4 போச்சுன்னா 2. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 1/4. அகெயின் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கிது? 1/4 தான் கிடைக்கிது. எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஆன்சர் ஒரே ஆன்சராக தான் இருக்கும், மாறாது. இப்போ பாருங்கள், 3/4க்கும் 2/7க்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் என்னன்னு கேட்டால் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். 3/4 - 2/7. ஓகேவா? ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால் என்ன எழுதணும்? கழித்தல். ஓகே, கழித்தல் செயல்பாடு பண்ணி எழுதணும். அடுத்தது இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நம்ம தமிழில் தகா பின்னம்னு சொல்லுவோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா கலப்பு பின்னம்னு சொல்லுவோம். தகு பின்னம்னா எப்படி இருக்கும்னா, இப்போ 1/5, 2/5 இந்த மாதிரி பகுதியை விட தொகுதி வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து தகு பின்னம்னு சொல்லுவோம். தகா பின்னம்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து 9/2ன்னு இருக்குதுன்னு வைங்க. பகுதியை விட தொகுதி அதிகமாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தகா பின்னம்னு சொல்லுவோம். அதாவது இந்த 9ங்கிற நம்பர் 2க்குள்ளே அடங்காது, தகாது. அதனால தான் என்னன்னு சொல்லுவோம்? தகா பின்னம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தகா பின்னத்துக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு 5 தடவை 1/2 இருக்குதுன்னு வைங்க. அதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதாவது நார்மலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை கூட்டுனா என்ன வரும்? கூட்டலில் கீழே இருக்கிறத அப்படியே தான் எழுதுவோம். ஓகேவா? 5 தடவை ஆட் பண்ணும்போது மேலே 5/2ன்னு கிடச்சிரும். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா தகா பின்னம்னு சொல்லுவோம். அதாவது P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். P > Qவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தகா பின்னம்னு சொல்லுவோம். இப்படி தகா பின்னமில் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் கலப்பு பின்னமாக எழுத முடியும். அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். அதை எப்படி எழுதலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு உங்களுக்கு 5 கேக் இருக்குதுன்னு வைங்களேன். அதை 2 பேருக்கு பிரிக்கணும்னா எப்படி பிரிப்பீங்க? 2.5 கேக்கு 2.5 கேக்காக பிரிப்பீங்க.
இதே இந்த 2.5 அரை அரையாக பிரிக்கணுன்னா எப்படி பிரிப்போம்? 1 2 3 4 5. ஓகேவா? இப்போது இதைய 2.5ன்னு நம்ம சொல்லலாம், 5 அரை பங்குகள்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே வேல்யூ என்ன? ஒரே வேல்யூ தான். ஏன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 5 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 2 2 4, மீதி 1. இப்படி வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி கலப்பு பின்னமாக நம்ம எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈவு. ஓகேவா? ஈவுன்னா என்ன அப்படின்னா இங்கே மேலே கிடைக்குது இல்லையா, அதுதான் ஈவு. ஓகே, அதை எழுதிக்கணும். அடுத்தது மீதி. மீதி என்ன? 1 பை வகுக்கும் எண். ஓகேவா? இங்கே வகுக்கும் எண் எது? 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போது 5/2ங்கிறத நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? கலப்பு பின்னமாக எழுதியிருக்கிறோம். அதுக்கு ஃபார்மேட் என்ன? ஈவு இன்ட்டு மீதி டிவைடட் பை வகுக்கும் எண். அதுதான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் சின்ன ப்ராப்ளம்க்கு. இதே வேறு நம்பர் போட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு வேறு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இங்கே 7/2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 7/2 கலப்பு பின்னமாக எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? 2ஆல் டிவைட் பண்ண வரும். 3 2s are 6, பேலன்ஸ் 1 கிடைக்கிது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? ஈவு எழுதுவோம். ஈவு இங்கே என்ன? 3. அடுத்தது மீதி இங்கே என்ன கிடச்சிருக்குது? 1 கிடச்சிருக்குது. வகுக்கும் எண் 2ஆல் வகுத்துருக்குறோம். அப்போது என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. 2 3 ஆட் பண்ணால் தானே நமக்கு ஒரு 7 கிடைக்கும். என்னடா கிளாஸ் எடுக்கல 7ன்னு சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு நம்பரை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்படி எழுதுனா என்னவா இருக்கும்? இப்படி எழுதுனா அது தகா பின்னம். அதை எப்படி நம்ம மாற்றிருக்கோம்? கலப்பு பின்னமாக நம்ம மாற்றிருக்கிறோம். அதுக்கான ஃபார்மேட்டு தான் இது. ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, 3 × 1/2. அதவே நம்ம எடுத்துப்போம். இதை தகா பின்னமாக மாற்றி எழுதுன்னு ரிவர்ஸ் கேஸில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த முழு எண்ணையும் இந்த பகுதியில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே மீதி என்ன இருக்கோ அதை வர்ற ஆன்சரோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கீழே இங்கே பகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தான் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 3 2s are என்ன வரும்? 6 கிடைக்கும். 6 + 1 7, 7/2. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் 2.5, 2.5 எடுத்துப்போம். இதை தகா பின்னமாக எழுதுன்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்? இருக்கிற முழு எண் அதோட பகுதியை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ப்ளஸ் மேலே இருக்கிற நம்பர் என்ன? 1 டிவைடட் பை 2. இங்கே என்ன கிடைக்குது? 5/2 கிடைக்குது. 5/2 கலப்பு பின்னமாக மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2.5 கிடைக்கும். 2.5 கிடச்சிது. அந்த 2.5 திருப்பியும் தகா பின்னமாக எழுதணுன்னா எப்படி எழுதணும்? முன்னாடி இருக்கிற முழு எண் அது கூட பகுதியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நம்பரை நம்ம அங்கே கூட்டணும். மீதி இங்கே என்ன இருக்குது? 2.5ல் இந்த 1 இருக்கு இல்லையா, மீதி அதை கூட்டணும். கீழே பகுதியை அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? இதுதான் ஒரு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறதுக்கான ஃபார்மேட்டு. இப்போ பாருங்கள், 5 3/7 தகா பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு முழு எண் என்னது? 5. அது கூட நம்ம என்ன பண்ணணும்? பகுதியை மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிற ஆன்சரோட இந்த மீதி இருக்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணுவோம். கீழே பகுதியான 7 நம்ம அப்படியே போட்டுப்போம். மேலே என்ன கிடைக்குது? 35 + 3 டிவைடட் பை 7, 38/7. ஓகேவா? நமக்கு ஆன்சர் கரெக்ட். இப்போது 17/3 கலப்பு பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 17 3ஆல் வகுக்கிறோம். 5 × 3 15. மிச்சம் என்ன கிடைக்குது? 2. அடுத்தது இதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதுவோம்? முழு எண்ணை எங்கே கொண்டு போய் எழுதுவோம்? இங்கே இருக்கிற ஈவு முழு எண்ணாக நம்ம இங்கே எழுதிக்குவோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? மீதி 2 டிவைடட் பை எந்த நம்பரால் வகுக்கிறோம்? 3ஆல் வகுக்கிறோம். ஸோ 5 × 2/3 தான் 17/3ஓட
கலப்பு பின்னம். ஓகேவா? ஏன்னா இங்கே நம்ம சிம்பிளாகவே சொல்கிற பாருங்களேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? இப்போது இங்கே 2 இருக்குது அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 3ஆல் வகுக்கணும். அதான் அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே மேலே இருக்கிற நம்பர் முன்னாடி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இது புரியலன்னா கூட உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், கலப்பு பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். கலப்பு பின்னங்கள் பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இந்த முழு எண்ணையெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கூட்டிக்கலாம். 2 + 5 + 6ன்னு இந்த முழு எண்களையெல்லாம் நீங்கள் தனியாக கூட்டிக்கலாம். அடுத்தது இந்த பின்னங்களையெல்லாம் நீங்கள் தனியாக கூட்டிக்கலாம். இப்படி பண்ணியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா இதை வந்து தகா பின்னமாக மாற்றிக்கலாம். இதை நான் எப்படி மாற்றுவேன்? இப்போ இது என்ன வரும்? 2 4. இது வந்து 5/2ன்னு வரும். இது 11/2ன்னு வரும். இது எப்படி வரும்? 27/4ன்னு வரும். இப்போது இந்த தகா பின்னம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம பகுதியை ஒரே மாதிரி மாற்றி கூட்டியும் கண்டுபிடிக்கலாம். பட் இதில் ஈஸியஸ்ட் மெத்தட் நமக்கு இதுதான். ஏன்னா முழு எண்களை ஃபஸ்ட்டே கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆன்சர் சிம்பிளாக வந்துடும். இதுக்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். 2க்கு 4க்கும் எல்சிஎம் 4 கிடைக்கும். ஸோ இதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். சாரி, உங்களுக்கு புக் எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிட்றேன். நான் இப்போ மெத்தட் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று ஆன்சர் வர மாதிரி சால்வ் பண்ணியே காமிச்சிட்றேன். பாருங்க, 3 × 2/4 + 7 2/5 இருக்குது. இதை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் முழு எண்களை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பின்னங்களை ஆட் பண்ணுறேன். இங்கே 3 + 7 என்ன வரும்? 10 வரும். இங்கே பாருங்கள் 4 5க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 20 வரும். மேலே 2 × 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே கீழே 20 ஆக்க முடியும். அப்போ 10. இதை மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளால் 20 ஆக்க முடியும். ஸோ 8 18/20 கிடைக்கிது. இப்போ 10 + 18/20. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 + மேலே கீழே 2ஆல் வகுத்தோம்னா 9/10. அப்புறம் இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இப்போ எழுதுவோம்? இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மேலே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதி கீழே 10 அப்படியே எழுதுவோம். ஓகேவா? இது என்ன? இது நத்திங். வெறும் 10 இருந்துச்சுன்னா 10/1ன்னு எழுதுவோம். 9/10ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? குறுக்கு பெருக்கல் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? என்ன கிடைக்குது? 100 + 9/10 என்ன கிடைக்குது? 109/10ன்னு கிடைக்குது. இது ஒரு தகா பின்னம். இந்த தகா பின்னம் வந்து இப்போ நம்ம வந்து கலப்பு பின்னமாக எழுதணும்னா என்ன பண்ணணும்? 109 10ஆல் வகுக்கிறோம். 10 10s are 100. பேலன்ஸ் 9 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஈவு அப்படியே எழுதிக்கிறோம். பேலன்ஸு 9 இருக்குது. அது எதால் வகுக்கணும்? 10ஆல் வகுக்கணும். இப்போ 10 9/10ங்கிறது ஆன்சர். இப்போ உங்களுக்கு வந்து சுருக்குக கூட்டுக இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலப்பு பின்னமாக கொண்டு வந்து நிறுத்துங்க. ஒரு வேளை தகா பின்னமாக போதும்னா இந்த 109/10 நிறுத்திக்கலாம். ஓகேவா? ரொம்ப சின்ன ப்ராப்ளம்ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடிஷனில் பண்ணதே தான் இங்கே சப்ராக்ஷனில். ஆன்சர் எல்லாம் வந்து மாறாது. அடிஷன் பண்ணதுக்கு பதிலாக சப்ராக்ஷன் அந்த ஸ்டெப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பெருக்கல். பெருக்கலுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம டைரெக்டாக பெருக்கல் போயிடலாம். பெருக்கலை பொறுத்தளவுக்கு பகுதியும் பெருக்கி ஆன்சர் எழுதிக்கலாம். தொகுதியும் பெருக்கி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் ஒன்றுமே இல்லை இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்?
முழு எண்ணாக இருந்துச்சுன்னா கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், தொகுதியோடு தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 × 5 5, கீழே 6 அப்படியே வரும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், மருது என்ற பால்காரரிடம் 4 பால் புட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் 1.5 லிட்டர் பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு? அதாவது 4 பால் பாட்டில் இருக்குது, ஒரு பாட்டிலில் 1.5 லிட்டர் இருக்குது. அப்போ 4 பாட்டிலில் எப்படி இருக்கும்? நம்ம நார்மலாக கேட்டால் என்ன பண்ணுவோம், இதை 4 தடவை ஆட் பண்ணுவோமா? 4 தடவை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு முழு 4 இருக்குது, 4 அரை சேர்த்தா 2 கிடைக்கும், மொத்தமாக 6 லிட்டர் கிடைக்கும். அதுதான் ஆன்சரு. பட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்பில் போனோம் அப்படின்னா 1.5 லிட்டரை நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 தடவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் அதே மாடல் தான். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது வேணால் உங்களுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், என்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவீங்கிறதுனால, நான் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போது இந்த 1.5ல் முழு எண் எது? 1 இருக்கு இல்லையா, அதை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதை வச்சு ஒரு தடவை, இதை ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, 4 × 1 ஒரு தடவை, 4 × அரை ஒரு தடவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். 4 × அரை என்ன கிடைக்கும்? 4/2 கிடைக்கும். அதாவது 2 கிடைக்கும். 4 + 2 6. ஓகேவா? இதே ப்ராப்ளமை நம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம். என்ன அப்படின்னா, இந்த 1/2 இருக்கு இல்லையா, இதை நம்ம தகாபின்னமாக மாற்றிக்கலாம். தகாபின்னமாக மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். இப்போ இதை 4 × 3/2 போடுங்க. 4ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரு என்ன? எகெயின் 6. ஓகேவா? இப்போ இதை நம்ம 3 மெத்தடில் போடலாம். எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு இந்த முழு எண்ணையும் இந்த 4ஐயும் பெருக்கிக்கலாம். அடுத்தது இந்த 4ஐயும் இந்த பின்னத்தையும் பெருக்கி அதை ஆட் பண்ணுறது ஒரு மெத்தடு. இது நம்ம ரொம்ப பேசிக்கு. 4 தடவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 4 தடவை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 4 தடவை ஆட் பண்ணி எழுதுகிறோம். இது சின்ன நம்பருங்கிறனால அப்படி பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக நீங்கள் மாற்றிக்கிட்டு அதை எனக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸி அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒருவர் 3 × 3/4 கிலோகிராம் அரிசியை 3 பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும்? அதாவது இதை 3ஆக பிரிக்கணும். ஓகேவா? இதை என்னவா பிரிக்கணும்? 3 பங்காக நம்ம பிரிக்கணும். ஏன் மல்டிப்ளை பண்ணலன்னு கேட்பீங்க. இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 4 மடங்குன்னா என்னவா இருக்கும்? அதிகமாகும். அதனால நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? சரிசமமாக பிரிக்கணும். அதாவது இப்போ 3 சரிசமமாக பிரித்தா நமக்கு என்ன வரும்? 1 1 1ன்னு 3ங்கிறது என்னவா இருக்கும்? குறைஞ்சி வரும். அதனால என்ன பண்ணணும்? 1/3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 3/4ங்கிறத 1/3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? நான் இப்போ இதை தகாபின்னமாக மாற்றிட்டா, தகாபின்னமாக மாற்றினா எனக்கு 15/4 கிடைக்குது. அது கூட 1/3 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 இங்கே 5 எனக்கு 5/4 கிடைக்குது. இதை நான் இப்போ கலப்பு பின்னமாக மாற்றட்டா, ஏன்னா நமக்கு கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கலப்பு பின்னத்தில் மாற்றுறேன். மாற்றினா என்ன வரும்? 1/4 எனக்கு கிடைக்கும் கலப்பு பின்னமாக. அப்போ 3
அரிசி பையிலையும் 1.25 கிலோ நிரப்பணும். ஓகேவா? நம்ம நார்மலாக பேசணுன்னா என்ன சொல்லுவோம், 3.25 இருக்குது, 3 பிரித்தோம்னா 1.25 வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நம்ம இங்கே இந்த ப்ராப்ளமில் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வகுத்தல். வகுத்தலில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ 1/2 3/4 வகுத்துருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 3/4 தலைகீழியே எழுதணும். அதாவது ரெசிப்ரோக்கல் 3/4 இருந்துச்சுன்னா 4/3 எழுதிட்டு இந்த டிவிஷன் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் மாற்றிடணும். கிடைக்கிறது நம்மளோட ஆன்சர். ஓகேவா? வகுத்தல் ரொம்ப சிம்பிள், தலைகீழியால் பெருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 4 1/2 3 1/2 அதாவது 4 3 வகுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டையும் தகா பின்னமாக மாற்றிக்கிறேன். மேலே இது 9/2 வரும். 4 2s are 8, 8 + 1 9, 9/2 வரும். நெக்ஸ்ட்டு இது 3 2s are 6, 7/2 கிடைக்கிது. டிவிஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், 9/2 இதோட தலைகீழி ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 9/2 × 2/7. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 9/7 கிடைக்கும். 9/7 தான் நம்மளோட ஆன்சர். ஒரு வேளை உங்களுக்கு கலப்பு பின்னமாக ஆப்ஷன் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க, 9/7 போட்டால் பேலன்ஸ் 2 கிடைக்கும். இங்கே என்ன ஆன்சர் வரும், 1 × 2/7 கிடைக்கும். ஓகேவா? இதுவும் ஆன்சர், இதுவும் ஆன்சர். ஆப்ஷனில் கலப்பு பின்னம் கேட்டோம்னா நீங்கள் இதை கலப்பு பின்னமாக கொண்டு வரணும். இதோட நம்மளோட பின்னங்களோட லெசன் முடிஞ்சிச்சு 6th term 3ல். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். லெசன் தான் பார்க்க பெருசாக இருக்குது, பட் கான்செப்ட் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. முழுக்கள் இன்டீஜர்ஸ், அதாவது நமக்கு இப்போ முழு எண்கள்னால் என்னன்னு தெரியும். 0 1 2 3 இப்படி போச்சுன்னா அதை முழு எண்கள்னு சொல்லுவோம். முழுக்கள்னால் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதோட நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்து வரும். -1 -2 -3 இப்படி இதோட நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்து எழுதுறது தான் என்னன்னு சொல்லுவோம், முழு எண்கள்னு சொல்லுவோம். ஸோ இப்போது 0ங்கிறது குறை எண்ணும் இல்லை, மிகை எண்ணும் இல்லை. ஓகேவா? இங்கே 1 2 3 எல்லாம் ப்ளஸில் இருக்கு இல்லையா? ஓகே, ப்ளஸில் இருந்தால் அங்கே ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் நம்ம போட வேண்டியதில்லை. நார்மலாக இப்போ நம்மகிட்ட 2 ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், +2 தான் போடுவோம். ஏன்னா இந்த 2க்கு முன்னாடி நமக்கு சிம்பிள் இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். -2 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கழிக்க தான் செய்யணும். ஓகேவா? +2 கொடுக்காம வெறும் 2 கொடுத்தாலும் நம்ம கணக்குகளை பொறுத்தளவுக்கு ஆட் தான் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் போட்டாலும் போடாட்டியும் அது மிகை முழுவாகத்தான் கருதப்படும். நெகட்டிவ் சிம்பிள்னால் உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதைத்தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். -3 -2 -1 இந்த சைடு இன்ஃபினிட்டி வரைக்கும், 0 1 2 3 இந்த சைடு இன்ஃபினிட்டி வரைக்கும், +∞ -∞. ஓகேவா? இப்போது இது ஏன் நம்ம இசட்னு தான் குறிப்போம். முழுக்களை பொறுத்தளவுக்கு நம்ம இசட்னு குறிப்போம். ஏன் அப்படின்னா இந்த இன்டீஜர்ஸுங்கிற வேர்டை நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க ஜெர்மானியர்கள். அவங்க தான் ஜெர்மனியில் தான் முழுக்கள்ங்கிறத பயன்படுத்துகிறாங்க முதல்ல. அவங்களோட மொழியில் ஜாலன்கிற வேர்டு இருக்குது. ஜாலன்னா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதோட ஃபஸ்ட் லெட்டரான இசட்டை நமக்கு இன்டீஜர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் தெரியும், இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3ங்கிறது தெரியும். ஹோல் நம்பர்ஸ்னால் 0 1 2 இப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியும். அடுத்ததாக நம்ம படிக்கிறது என்ன, இசட் என்னது, நெகட்டிவ் டேர்ம்லேருந்து பாசிட்டிவ் டேர்ம் வரைக்கும். ஓகேவா? -∞ +∞ வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீஜர்ஸ் முழுக்கள்னு சொல்லுவோம். அதை நம்ம இசட்டுன்னு குறிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் நமக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போது இங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஓகேவா? இது ரோடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடோட சென்டரில் இவர் நிற்கிறாரு. இப்போது இவர் முன்னாடி 3 கிலோமீட்டர் போகிறாரு அப்படின்னா +1 +1 +1ன்னு சேர்த்து இப்போ இவர் 50வது கிலோமீட்டரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
3 கிலோமீட்டர் முன்னாடி போனார் அப்படின்னா அவர் எத்தனையாவது கிலோமீட்டரில் இருப்பார்? இங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் 53வது கிலோமீட்டரில் இருப்பார். ஓகேவா? ஒரு வேளை இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி 3 கிலோமீட்டர் வந்தாருன்னு வைங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? 47 கிலோமீட்டர் இருக்கும். ஏன்? அவர் பின்னாடி வந்துட்டார். ஓகேவா? இப்போ பின்னோக்கி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பரை மைனஸ் பண்ணுவோம். இப்போ புரிஞ்சிச்சா என்ன சொல்ல வரேங்கிறது? முன்னோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். பின்னோக்கி வந்தால் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு இந்த லெசனில் ப்ராப்ளமாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இப்போ ஒருத்தர் தரையில் இருக்காருன்னு வைங்க. இதுதான் தரைன்னு வச்சுப்போம். தரையில் ஒரு பர்சன் இருக்கார். இவர் இப்போ ஃப்ளைட்டில் மேலே ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டாருன்னு வைங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவோம்? மேலே 50 கிலோமீட்டர்ஸ் இருந்தார் அப்படின்னா இங்கே 0 கூட ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம்? 50 கிலோமீட்டர் மேலே இருக்காருன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே கீழே தண்ணிக்கு அடியில் போகிறாரு அப்படின்னா இருக்கிற டிஸ்டன்ஸை விட குறைஞ்சி போகிறாரு நம்மளுக்கு. ஓகேவா? லேண்ட்லேருந்து குறைஞ்சி போனாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? -50 இருக்கிறத விட 50 அடி கீழே இருக்காருன்னு சொல்லுவோம். அப்போது மேலேனா ப்ளஸ் பண்ணுவோம், கீழேனா மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முன்னோக்கினா ப்ளஸ் பண்ணுவோம், பின்னோக்கினா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. இதை வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த லெசனில். அடுத்தது எண் எதிரென்னு சொல்கிறோம் ஒரு கான்செப்ட்டு. இப்போ 0 இருக்குது, 1 இருக்குது அப்படின்னா அதோட எதிரெண் என்னவா இருக்கும்? -1. அதே நம்பர் வேறு சிம்பிள். இப்போ இதே -1ஓட எதிரெண் என்னன்னு கேட்டால் +1. ஓகேவா? அதே நம்பர் வேறு சிம்பிள். ஓகேவா? ஆப்போசிட் சிம்பிள் இருக்கிறது தான் அதோட எதிரென்னு சொல்லுவோம். இப்போது அங்கே 2 மேலே கீழே முன் பின் அந்த மாதிரி பார்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. சேமிப்பு செலவு. அதாவது இப்போ நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருக்குது அப்படின்னா லாபம். சேமிப்பு இருந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸு. செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்றோம். நம்ம கையிலேருந்து அந்த 50 ரூபா கழிஞ்சு போகுது. அதனால அது மைனஸ் போடும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 0க்கு மேலே போகிறது லாபம் நமக்கு, அதாவது அடிஷன். 0 கீழே வர்றது நஷ்டம்னு கொடுத்துட்டாங்க. நஷ்டம்னா நமக்கு மைனஸ். இப்போ 2014ஆம் ஆண்டு நிறுவனத்துக்கு லாபமா நட்டமான்னு கேட்டிருக்காங்க. 2014 இங்கே இருக்குது. சார்ட் எதை நோக்கி போயிருக்கு? மேல் நோக்கி போயிருக்கு. மேல் நோக்கி போயிருக்குன்னா ப்ளஸ்ஸு. ஸோ நமக்கு லாபம். ஓகேவா? 2016 என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை, 0ல் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2011, 12ஆம் ஆண்டுகளில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டத்தை முழுக்களால் எழுதுக. 11ஆவது ஆண்டு எவ்வளோ நஷ்டமாக இருக்குது? 10 ரூபா நஷ்டமாக இருக்குது. அடுத்தது 12ஆம் ஆண்டு எவ்வளோ நஷ்டமாக இருக்குது? 20 ரூபா நஷ்டமாக இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 30 ரூபா நமக்கு நஷ்டமாக இருக்குது. ஓகேவா? நஷ்டங்கிறது நம்ம எப்படி குறிப்போம்? மைனஸ். ஓகேவா? நஷ்டம்னா நமக்கு மைனஸ் கழிஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், வீடு என்பதை தொடக்கப்புள்ளி. இப்போ 0ங்கிறது வீடு, மீதியெல்லாம் நமக்கு என்கோட்டில் குறிச்சிருக்காங்க. வீட்டிற்கு வலதுபுறம் 3 அலகுகள். வலது பக்கம் போனால் நமக்கு என்ன வரும்? +3. அதே இடது பக்கம் சொன்னாங்கன்னா -3. இதுதான் கான்செப்ட். அடுத்தது முழுக்களை ஒப்பிடுதல். இப்போ நம்மக்கிட்ட நார்மலாக 5 பெருசா 7 பெருசான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஈஸியாக 7ன்னு சொல்லிடுவோம். அதே நெகட்டிவில் கேட்டோம் அப்படின்னா 5 தான் பெருசு. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இப்போ 500 ரூபா வச்சுருக்கிற ஒரு ரிச்சா 700 ரூபா வச்சுருக்கிற ஒரு ரிச்சான்னு கேட்டால் 700 ரூபா வச்சுருக்கிறவர் தான் பணக்காரர். ஏன்னா அவர்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்குது. இதே
500 கடன் வச்சிருக்கிற ஒரு பரவாயில்லையா, 700 கடன் வச்சிருக்கிற ஒரு பரவாயில்லையான்னு என்ன சொல்லுவோம்? 500 பரவாயில்லன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவர்கிட்ட ரொம்ப கடன் இருக்குது. ஸோ நெகட்டிவில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த அதிகமாக இருக்கிறவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏழைன்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவை பொறுத்தளவுக்கு என்ன வரும்? -500 தான் -700 விட பெருசு. அதே பாசிட்டிவ்னா 500 தான் 700 விட கம்மி. ஓகேவா? இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். அந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, திருப்பி சொல்கிறேன். இந்த கான்செப்டை தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுக்காக தான். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.